வெஞ்சன்ஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு தமிழ் படம் பார்க்க இருந்ததுங்க. ப்ரெஷோவில் பார்த்தேன். ராகுல் அசோக் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அபர்ணதி நமக்கு எல்லாம் தெரியும், நல்ல ஒரு டேலண்டடான ஆக்ட்ரஸ்ஸு. அவங்க வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் லீட்னே சொல்லலாம், அந்தளவுக்கு வந்து ரொம்ப ப்ராமிசிங்கான ரோலு. நம்ம காளி வெங்கடண்ண, இளவரசண்ண, ஜான் விஜய் அண்ணன் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ரோல்கள் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இளவரசன் பற்றியெல்லாம் தெரியும். அவருக்கு எந்த ரோலை வேணால் கொடுங்களேன், சும்மா கொடுங்க. காலைல வந்து சும்மா ஒரு ஸ்கிரிப்டை கொடுங்களேன், அவர் பாட்டுக்கு அடித்து அதை ஓன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அந்த வேலையை தான் இந்த படத்துலையும் வந்து பண்ணியிருக்காரு. படம் என்ன அப்படின்னா ஒரு மாதிரி பொலிட்டிக்கல் த்ரில்லர், அதுதான் வந்து இந்த படத்துடைய ஜானரு. ஒரு யங் டீம், புதுசான ஒரு டீம் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக, ரொம்ப எப்படி சொல்கிறது, பல ட்ரீம்ஸோடு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதை பார்க்க முடியுது நம்மளால். நிறைய லேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய ஒர்க் அவுட் ஆகுது, சிலது ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஆனால் வந்து ஒர்க் அவுட் ஆகுறது நிறைய விஷயங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் ஆகுறது என்னென்னா அபர்ணதி அவங்களுடைய அந்த கேரக்டர் ஆர்க் அப்படிங்கிறது. வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூராக இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு மாதிரி ஷேடியான ஒரு கேரக்டர் தான். நீங்கள் வந்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஆனால் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான க்ளூஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி உங்களை எடை போட்டு பார்த்துக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அது. அபர்ணதி மேடம் வந்து அது வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல் இது, ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ரோலு. உள்ளே வந்து ரொம்ப டீப்பான ஒரு ரோலு. அது வந்து நிறைய இடங்கள், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரிக்ஸாக பண்ணுறப்போ, அதே மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷனலான சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எமோஷன் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த கேரக்டர் எமோஷன் இருக்கும், ஆனால் அது வெளிக்காட்டாமல் ஒரு மாதிரி வெஞ்சன்ஸோடு ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த இடங்கள்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. காளி வெங்கடனை சின்ன ரோல்னாலும் பியூட்டிஃபுல்லாக அழகாக பண்ணிவிட்டு அப்படி வெளில போயிடுறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜான் விஜய் தலைவர் வந்து ஜாலியாக விளையாண்டுருக்காரு, ஸ்க்ரீன் ஸ்பேஸை பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக ஹாப்பியாக பண்ணியிருக்காரு. டயலாக்ஸ்லாம் சிலதெல்லாம் போட்டிருக்காரு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிரிப்பு வரவழைக்கிற டைலாக்ஸு. என்ஜாய் பண்ணி இந்த ரோலை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒய்ஜி மகேந்திரன் சார் அப்படின்ட்டு நிறைய பேர் காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து பார்த்திங்கன்னா நிறையா உள்ள இருக்காங்க. கரண்ட் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸோட நிறைய சம்பவங்கள் வந்து ரிலேட் ஆகுது. ஸோ மேபி இதில் இருக்கிற அந்த சின்ன குட்டி சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடிட் ஆகி ரீல்ஸில், யூடியூப் ஷார்ட்ஸில், மற்ற இடங்கள்லாம் வந்து பரவறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து ரிலேட் ஆகிற மாதிரி வந்து ப்ராப்பராக எடுத்திருக்காங்க. அது ரொம்ப போல்டாகவும் வந்து ராகுல் அசோக் வந்து பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதற்கு வாழ்த்துக்கள். சொல்கிற மெசேஜ் ரொம்ப சிம்பிள், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப கரெக்டாகவும் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். எனக்கு எங்கே பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டியூரேஷன். இன்னுமே வந்து அழகாக நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப் பண்ண வேண்டிய இடங்கள் இருந்தது. அது இல்லாமல் நிறைய இடங்கள் லென்த்தியாக தெரிஞ்சுது அப்படிங்கிறது. இன்னொன்று, கருத்தை இன்னும் அழுத்தி சொல்லியிருக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸிங்கோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உள்ளே இருந்துகிட்டே இருந்ததுங்க. ஒரு புது டீம் சேர்ந்து ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க, நிச்சயமாக சப்போர்ட் பண்ணலாம். ரொம்ப உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுற ஒரு என்டர்டெய்னராக இருக்காது. இது என்டர்டெய்னரில் ஒரு மாதிரி த்ரில்லரு. டைம் இருந்ததுன்னா போய் பாருங்கள், நிச்சயமாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.